கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா வேதத்துல நம்முடைய கர்த்தர் நேரடியா பேசியிருக்காரு இல்லையா? அவர் மாம்சத்துல நம்ம கூட நேரடியா பேசி இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனாலும் அவர் எப்படி பேசினார் பாத்தீங்கன்னா, என் வாயை ஓமைகளால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைப்பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன். அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்த மறைப்பொருளை எப்படி வெளிப்படுத்துவேன்னு சொல்லி எழுதியிருக்குன்னா, ஓமையாக தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அவர் பேசுனது எல்லாமே ஓமையாக தான் பேசியிருக்காருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அனைத்தையும் அவர் எதுக்குள்ள அடக்கி வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஓமைக்குள்ளதான் அடக்கி வச்சிருக்காரு. அப்போ அந்த ஓமைகளெல்லாம் நம்ம ஆராய்ந்தோம்னா பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது டீச்சர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஆமீன். ஆமீன். ஏன் ஏசப்பா கிட்ட அவங்க சீஷர்கள் என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன் ஊமையா பேசுறீங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அதாவது தேவனுடைய ரகசியங்களை கேட்கும்படியாக தெரிந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு இருந்தது, அவங்களுக்கோ அது இல்லைன்றார். அப்போ ஆண்டவர் அவருடைய வசனங்களை ஒருத்தருக்கு மறைச்சு ஒருத்தருக்கு சொல்லணும்னு நினைக்கிறாரா அப்படின்ற அந்த கேள்வி கேட்டு பார்க்கலாம். இதே ஜோடி வசனத்தை இதுக்கு பார்க்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் வாசிக்கலாம். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் உவமையாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களும் கேட்டும் உணராதவர்களும் இருக்கும்படி இப்படி உவமையாக சொல்லப்படுகிறது என்றார். அப்போ ஏன் அவங்க குணப்படக்கூடாது, ஏன் அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படல அப்படின்ற அந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும் இல்லையா? முதல்ல நான் பாவி, நான் அநியாயக்காரன், அக்கிரமக்காரன் சொல்லி நம்ம ஒத்துக்கணும். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தான் நம்மளோட பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்குன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து தான் ஒரு வைத்தியர்னா பிணியாளிக்கு தான் வைத்தியர் தேவைன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? ஆனா நான் பிணியாளி இல்ல, நான் சுகமா இருக்கிறேன்னு சொன்னா எனக்கு வைத்தியர் தேவையில்லாம போயிடும் இல்லையா? அப்போ நோயாளிக்கு தான் வைத்தியர் தேவைன்னும் போது, நான் பாவினும் போதுதான் என்னுடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ரெண்டாவது, அவர்கள் பாவங்கள் ஏன் மன்னிக்கப்படலைன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மற்றவர்கள் செய்த பாவங்களையும் ரோகங்களையும் அவங்க சொல்ற நிந்தைகளையும் இவங்க மன்னிக்க மாட்டாங்க. அப்போ அந்த கசப்பு அவங்க இருதயத்துல இருக்கும்போது கர்த்தரும் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறது இல்லை. அப்படி மன்னிக்காதவங்களுக்கு தேவனுடைய வசனங்களும் வெளிப்படுறது கிடையாது. இப்போ நம்ம ஒவ்வொரு ஓமையும் அதற்கான விளக்கத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். முதல்ல வலைகள் ஓமையை பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47-50 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ஆமென். ஆமென். பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்ட சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்குதான். அப்ப பரலோக ராஜ்யத்தை இங்க எதுக்கு ஒப்பிடுறாருன்னு பாத்தீங்கன்னா, கடலில போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்கிற ஒரு வலைக்கு ஒப்பா இருக்கு. அப்பனா இந்த வலைன்னா என்னது, இது மீன்கள்னா என்னது? அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளையும் கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளும் எரிந்து போடுவாங்க.
அப்போ இது எல்லாமே ஓமையா சொல்றாருன்னா இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா பைபிள்ல? அப்ப முதல்ல நம்ம கேட்கப்பட வேண்டிய கேள்வி என்னன்னா, பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்ட சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ற வலைக்கு ஒப்பா இருக்குதுன்னா, இங்க கடல்னா என்ன, சகல விதமான மீன்கள்னா என்ன, வலைனா என்ன, நல்லவைகள்னா என்ன, கூடைகள்னா என்ன, ஆகாதவைகள்னா என்ன அப்படின்ற அந்த கேள்வி எல்லாம் ஒன்னொன்னா கேட்டு அதுக்கு அர்த்தங்களை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். கடல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுது உலகம் சொல்லி. வாசிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆமென். ஆமென். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். சமுத்திரம்ன்றது இங்க எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா கடலை குறிக்குது இல்லையா? அப்போ கடல் எப்படி ஜலத்தினால் நிறைந்திருக்குமோ அது போல பூமி அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ சமுத்திரத்தை ஆண்டவர் எதுக்கு ஒப்பிட்டு இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா பூமிக்கு ஒப்பிடுறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ சமுத்திரம் கடல் என்றால் பூமியை குறிக்கிறது. அதுக்கு இன்னொரு வசனமும் பார்க்கலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆமென். ஆமென். இந்த வசனமும் சமுத்திரம் எதுக்கு ஒப்பிடப்பட்டதுன்னா பூமிக்கு ஒப்பிடப்பட்டது. பூமின்றது உலகத்தை குறிக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போ கடல்ன்றது இந்த உலகத்தை குறிக்குது. அப்ப சகல விதமான மீன்கள் யார் அப்படின்ற அந்த கேள்வி கேட்டு பாத்தீங்கன்னா சகல விதமான ஜனங்கள்னு அர்த்தம். வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் வாசிக்கலாம். இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். ஆமென். ஆமென். இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கலாயிருந்த சகோதரன் 2 சகோதரன் ஆகிய பேதுரையும் சீமோனையும் பார்த்து என்ன சொல்றாரு? என் பின்னே வாருங்க, உங்களை நான் மீன் பிடிக்கிற உங்களை மனுஷர்களை பிடிக்கிற ஆக்குவேன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ அவங்க மீன் பிடிச்சிருந்தவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? மனுஷங்களை பிடிக்கிறவங்களை ஆக்குவேன்னு சொன்னார் இல்லையா? சரி, எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது என்கேதி துவக்கி எனக்லாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமுமாயிருக்கும். ஆமென். ஆமென். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமாய் இருக்கும். அப்போ சிஸ்டர் நீங்க மியூட்ல வைங்க பிரதர். ப்ளீஸ் நீங்க மியூட்ல வைக்கிறதுனால டிஸ்டர்ப் ஆகுது பிரதர். சமுத்திரத்தின் மச்சங்களை போல பல ஜாதியும் மகா ஏராளமா இருக்கும். அப்போ சமுத்திரத்தின் மச்சங்களை ஆண்டவர் இதுக்கு எப்படி ஒப்பிடுறாருன்னு பாத்தீங்கன்னா பல ஜாதியும் மகா ஏராளமா இருக்கும். அப்போ பல விதமான ஜாதிகள்னு அர்த்தம். அப்போ சகல விதமான மீன்கள்ன்றது சகல விதமான ஜனங்கள் பாஷைக்காரர்கள்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ வலைன்னா என்ன அப்படின்ற அந்த கேள்வி கேட்டு பார்க்கணும் இல்லையா? வலைன்றது சத்திய வசனமாகிய சுவிசேஷன்றது புரிஞ்சுக்கணும். எப்படி மீனை வலை போட்டு பிடிக்கிறாங்களோ அது போல நம்ம எப்படி மனிதர்களை பிடிக்கிறோம், எப்படி ஏசப்பாவை அவங்களுக்கு பிள்ளைகளா மாத்துறோம்னு கேட்டீங்கன்னா சுவிசேஷம் சொல்லிதான் என்ன பண்றோம், அவங்கள பிடிக்கிறோம். எப்படி மீன் அந்த வலையில சிக்கி கொள்ளுதோ அதே போல சுவிசேஷம்ன்றது நம்ம ஒருத்தவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி அந்த சுவிசேஷத்துக்குள்ள அவங்க சிக்கி கொள்கிறாங்க. அந்த சுவிசேஷம் அந்த வசனம் கடைசி நாள்ல கீழ்ப்படியவர்களுக்கு அது ஜீவ வாசனையாகவும் கீழ்ப்படியாதவருக்கு அது மரண வாசனையாகவும் நியாய தீர்ப்புல கேட்கப்படுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி அது வலையா அவங்க சிக்கிக்கிறாங்க அந்த சுவிசேஷத்துல அப்படின்றத பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 48வது வசனம் வாசிக்கலாம்.
என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆமென். ஆமென். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் சொல்லி பார்ப்போம். அப்போ நியாய தீர்ப்புல எனக்கு ஜீசஸை பத்தி எனக்கு யாரும் சொல்லல, எனக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு யாராலையும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நியாய தீர்ப்புல என்னோட பிள்ளைகள் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னாங்களே, நீங்க ஏன் கீழ்ப்படியலன்னு சொல்லி கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவரா கேட்பார். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் வாசிக்கலாம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்கு உள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தகமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? ஆமென். ஆமென். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தகமா இருக்கிறோம். எப்படின்னு பாருங்க, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் இருக்கிறோம். ரட்சிக்கப்படுறவருக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். அப்போ நம்மளோட சுவிசேஷனை சொல்றோம். அப்போ அது அவங்க கீழ்ப்படிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஜீவ வாசனையாகுது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றாங்க. அதை அசட்டை பண்ணாங்கன்னு வைங்களேன், அதை கீழ்ப்படியாம போனாங்கன்னா அதுக்கு எப்படி இருக்குன்னா அது அவங்களுக்கு நியாய தீர்ப்புல மரண வாசனையா இருக்கிறதுன்றதை நம்ம பார்க்கணும். அது நிச்சயமா என்ன பண்றது, அந்த கடைசி நாள்ல அவருடைய வசனமே அவங்கள நியாயம் தீர்க்கிறதா இருக்கு. யோவான் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். நான் அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. ஆமென். நான் அவர்களிடத்தில் பேசாதிருந்ததனால் அவர்களுக்கு பாவம் இராது. ஜீசஸ் யாரை பார்த்து சொல்றாரு? இந்த பரிசேயரை சதுசேயரை பார்த்து சொல்றாரு. இப்போதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடம் கிடையாது. அப்போ அவங்களுக்கு பாவத்தை குறித்து எல்லாம் போக்கு சொல்ல தெரியாது, எனக்கு யாரும் சொல்லல அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம பேசுகிறது எல்லாமே என்ன பண்ணுவோமா, நியாய தீர்ப்புல கேட்கப்படும். அப்போ அன்னைக்கு நான் எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லல, எனக்கு கேட்கல, எனக்கு தெரியாதுன்றத அங்கெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி மாயம் பண்ண முடியாது. அப்போ இந்த சுவிசேஷம் கடைசி நாள்ல எல்லாரையும் நியாயம் தீர்க்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் போது என்ன பண்ண, கவலைப்படக்கூடாது. நம்மளோட வேலை என்னது? விதைக்கிறதும் நீர் பாய்ச்சுகிறதும். விளைய செய்கிறது தேவனால ஆகும். தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குமா, ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குது. அப்ப இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அது கீழ்ப்படுகிறவர்களை அந்த பட்டயம் அவங்களை காக்குறதா இருக்குது, கீழ்ப்படியாதவங்களை அது வெட்டுகிறதா இருக்கு. அதனால சொல்றாரு, என்னை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாதவர்களை இங்க கொண்டு வந்து வெட்டி போடுங்கன்னு சொல்லு. அப்போ அவர் வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் வெளிப்படுத்தின விஷயத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அவரோட பிள்ளைகளை அதை ரட்சிக்கிறதுக்காகவும் கீழ்ப்படியாதவர்களை தண்டிக்கிறதுக்காகவும் இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். ஆமென். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தகாரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். அப்போ சுவிசேஷத்தின்படி தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷங்களுடைய அந்தகாரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கிறாருன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ நியாய தீர்ப்பு நாளிலே இது விளங்கும். ஐயோ அன்னைக்கு சொன்னாங்களே, நம்ம கேட்கலையே, அன்னைக்கு நம்ம சொல்லிட்டே இருந்தாங்களே, இவங்க அசட்டை பண்ணமே, நம்ம கீழ்ப்படியாம போனமே அப்படின்னு நினைச்சு அன்னைக்கு புலம்புவாங்க. உலகத்தின் முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்ட சகலவிதமான மீன்களை சேர்த்து வாரிக்கொள்கிற ஒரு வலைக்கு ஒப்பா இருக்கிறது இல்லையா? அப்போ இன்னைக்கு சகலவிதமான ஜனங்க கிட்ட போய் நம்ம உலகத்துல என்ன பண்றோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். இது கடைசி நாட்கள்ல அவங்கள நியாயம் இருக்குதுன்றதை நம்ம பார்த்தோம். அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்துனா, கரைன்றது உலகத்தின் முடிவு.
உட்கார்ந்து அப்படின்னா நாய சிங்காசனத்தில் உட்கார்ந்தாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு உதாரணமா மத்தேயு செம்மறியாடு வெள்ளையாடு அந்த நாயத்திற்குள்ள பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருடைய வருகையில ஒரு நாயத்தீர்ப்பு இருக்குது. அது வெள்ளாடு செம்மறியாடு நாயத்தீர்ப்பு இருக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 - 33 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளை ஆடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களையும் அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளை ஆடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். ஆமேன். ஆமேன். அப்போ உட்கார்ந்துன்னு சொல்லி அது என்ன பாக்குதுன்னா, கடையில உட்கார்ந்து மீன்களை பிரிப்பாங்கன்னா, சிங்காசனத்துல இயேசு கிறிஸ்துவானவர் உட்கார்ந்து என்ன பண்ணுவார்னா, தமது ஜனங்களை அனைவரையும் சேர்த்து மேய்ப்பனானவன் செம்மறி ஆடு வெள்ளாடுகளை வெவ்வேறாக பிரிக்கிறது போல நல்லவைகளை என்ன பண்ணுவாங்களாம், கூடையில சேர்த்துனா, கூடைன்றது தேவனுடைய ராஜ்யத்துல சேர்ப்பாரு. ஆகாதவன்றது என்னதுன்னு பாத்தீங்கன்னா பொல்லாதவர்கள். நல்லவைகள்ன்றது என்னன்னா நீதிமான்கள். அப்போ நீதிமான்களை கூடை இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்துல சேர்த்து, ஆகாதவைகள் அதாவது பொல்லாதவர்கள் என்ன பண்ணுவாருன்னா அக்கினி சூளையில எரிஞ்சு போடுவாங்க. எரிந்து போடுவார்கள்னா அக்கினி சூளையில போடுவாங்கன்றதை நம்ம பார்க்கணும். இப்படி உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும்ன்றத பார்க்கணும். அப்போ இன்னைக்கு சுவிசேஷன்றது அனைவரையும் வாரிக்கொள்கிற ஒரு வலையா இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு. நாளைக்கு யாரும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாதுன்றதுக்காக கர்த்தருடைய வேலையாட்களா நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இன்னொரு ஓமையை பார்க்கலாம். வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44 - 46 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அன்றியும் பரலோகராஜ்யம் பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கை கொள்கிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். ஆமீன். ஆமீன். பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்குதான். அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தில் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்குகிறான். அதாவது பரலோக ராஜ்யன்றது எப்படி இருக்குன்னா, ஒரு நிலம் இருக்குதான், அந்த நிலத்துக்கு அடியில ஒரு பொக்கிஷம் இருக்குதான். அப்ப அந்த பொக்கிஷம் அங்க இருக்குதுன்றது அவன் தெரிஞ்சு கொண்டு என்ன பண்றான்னா, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்குறான். ஏன்னா அதுக்கு அடியில பொக்கிஷம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அந்த நிலம் ஒரு 10 லட்சம்னா அதை 30 லட்சம் கொடுக்க கூட அதை வாங்குறதுக்கு அவன் தயாரா இருக்கிறான். ஏன்னா அதுக்கு அடியில அளவிடாத முடியாது, எண்ண முடியாதமான பொக்கிஷங்கள் அதுல இருக்குது இல்லையா. அதற்கு ஒத்த ஒரு ஓமை தான் இதுவும். பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பா இருக்குது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை வாங்குகிறான். இப்போ அந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த முத்து 1 கோடின்னு வைங்களேன். அது 50,000 10,000 ஏழை போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை அதிக விலை கொடுத்து நமக்கு உண்டான எல்லாத்தையும் வித்து அந்த முத்தை வாங்குவோம். ஏன்னா அந்த பரலோக ராஜ்யத்துல அந்த முத்து எப்படி விலை உயர்ந்ததா இருக்குதோ அதே போல இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப அதிகமான விலை உயர்ந்ததா இருக்கு இல்லையா. அதனால அதை நாளைக்கு அதை நமக்கு உண்டான இதுல எல்லாத்தையும் அதுக்கு ஈடாக முடியாது. அப்போ பரலோக ராஜ்யத்துல நிலத்துல புதைத்திருக்கிற பொக்கிஷம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது நம்மளால உலக பொருட்களால வாங்க முடியாத அளவுக்கு அது ஒரு பொக்கிஷன் சொல்றோம் இல்லையா. சரி, அப்போ அந்த பொக்கிஷன்னா என்ன அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இது ஆண்டவர் எப்படி பேசியிருக்காருன்னா ஒரு ஓமையா தான் பேசியிருக்காரு இல்லையா. அதுக்கு அர்த்தத்தை பார்க்கலாம். இந்த பொக்கிஷன்றது இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை நம்ம அடையணும்னா இந்த உலக பொருட்களை, அழிஞ்சு போற உலக பொருட்களை கொண்டு நம்ம என்ன பண்ணோம், சிநேகிதர்களை சம்பாதிங்கன்னு சொல்லியது. நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களை கொண்டு சிநேகிதர்களை சம்பாதிங்கன்னு சொல்லி
நிறைய உக்கிரக்கார ஊமையில நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சரி, மார்க் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆமென். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கணும். அதாவது நான் மரணம் இல்லாத வாழ்க்கையை பெறணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், இந்த ராஜ்யத்துல நான் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவன் கேள்வி கேட்கணும். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கட்டளை இருக்கு இல்லையா, கர்த்தருக்கு உனக்கு என்ன கட்டளை கொடுத்துருக்காரோ, தேவன் உனக்கு என்ன கட்டளை கொடுத்தோ அதை கீழ்ப்படியும். உடனே அவன் என்ன பண்றான், நான் சிறு வயது முதல் கொண்டு இதை நான் கீழ்ப்படுகிறேன், எல்லாத்தையும் கடைபிடிக்கிறேன். அப்படியா? அப்படின்னா ஆண்டவர் அவன் அன்பு கூர்ந்து என்ன பண்றாருன்னா, உனக்கு உண்டானங்களை விட்டு நீ என் பின்னாடி வான்னு சொல்றாரு. அவன் எவ்வளவு துக்கம் அடைஞ்சான்னு பாத்தீங்கன்னா, அந்த பொக்கிஷத்தோட என்ன, அதோட மதிப்பு என்னன்னு அவனுக்கு தெரியல இல்லையா? அந்த வசனம் வாசிக்கலாம். மத்தேயு மார்க் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஆமென். ஆமென். இயேசு அவனை பார்த்து அன்பு கூர்ந்துன்னு எழுதியிருக்கு. அவனை சோதிக்கும்படியாக ஆண்டவர் இப்படி சொல்லல. உன்னிடத்தில் ஒரு குறையும் உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்குமா. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷங்களுக்கு ஒப்பா இருக்கு. அப்ப அந்த நித்திய ஜீவனை பெறணும்னா நம்ம அநீதியான உலக பொருட்களை கொண்டு சிநேகிதர்களை சம்பாதிக்கணும். அப்போ அவங்க சீஷர்கள் கேட்கிற பாருங்க, அப்போஸ்தலர் சீஷர்கள் எல்லாம் கேட்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவன் துக்கப்பட்டு போன பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஐஸ்வர்யன் வந்து தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது எவ்வளவு கடினமா இருக்குது பாருங்க, ஊசியின் காதுல ஒட்டகம் நுழையிறதுக்கு சமமா இருக்குது அப்படின்னு அவர் சொல்லும் போது, அப்போ அவங்க சீஷர் கேட்கிறாங்க, நாங்க எல்லாவற்றையுமே விட்டுட்டு உங்க பின்னாடி வந்தோமே, அப்ப எங்களுக்கு என்ன கிடைக்கும்? வாசிக்கலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் 28ல இருந்து 30 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட 100 தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் பேதுரு கேட்கிறார் இல்லையா, எல்லாவற்றையும் விட்டு உங்களை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கின போது இயேசு பிரதியுத்தமாக, என் நிமித்தமாவது சுவிசேஷம் நிமித்தமாவது, நல்லா கேளுங்க, எதுக்காக? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்காகவாவது சுவிசேஷத்திற்காவது வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நிலங்களை விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலும் துன்பங்களோட கூட 100 தனையான வீடுகளையும் சகோதரனையும் சகோதரியையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையில என்ன பெற்றுக்கொள்வாங்களாம்? நித்திய ஜீவனையும் அடைவான். அப்போ எனக்காக நீங்க இதெல்லாம் இழந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா நித்திய ஜீவன் உண்டு. ஏன்னா அநீதியான உலக பொருள், அழியக்கூடிய உலக பொருட்களை கொண்டு நம்ம என்ன பண்றோம்? அழியாத நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்கிறோன்றதை பார்க்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிக்கலாம். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆமென். ஆமென். பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து, எப்படி அந்த பொக்கிஷம் அந்த நேரத்துல இருக்குது என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தீர்கள். இதே இந்த சந்தோஷன்றது அந்த வசனத்திலே இருக்கும் இல்லையா? பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்குது. அதை ஒரு மனுஷன் கண்டு
மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டானதை விட்டு. அப்போ சந்தோஷமாக கொள்ளடிக்க கொடுத்திருக்காங்க இல்லையா? ஏன்னா பரலோகத்துல அதிகமான மேன்மை உண்டு, அந்த பொக்கிஷத்தை பரலோகத்துல இருக்குது. அதனாலதான் உங்க பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைங்கன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24 இருந்து 26 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆமென். ஆமென். இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். தன் ஜீவனை ரட்சிக்கணும்னு வகை தேர்றவன் என்ன பண்ணுவானா? அதை இழந்து போவானா. ஆனா என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அதனாலதான் இன்னைக்கு ரத்த சாட்சியா எத்தனை பேர் எதுக்காக மறைச்சாங்கன்னா, நிச்சயமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எழுப்புவாரு. அப்போ எழுப்பும் போது அவருக்குள் மரித்தவங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க. நல்லா வசனம் சொல்றது பாருங்க. இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா அவர் வரும்போது அவர் எப்படி இருக்கிறாரோ அவ்வண்ணமாக நம்ம அவருக்கு தரிசிப்பதால் அவருக்கு ஒப்பா இருப்போம்னு சொல்லி எழுது. அப்படிப்பட்ட பாக்கியத்துக்காக ரத்த சாட்சியா மறிச்சாங்கன்றதை நம்ம பார்க்கணும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன லாபம்? இந்த உலகத்துல எல்லா அழிஞ்சு போற ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லைன்னா அதனால என்ன பிரயோஜனம்? அந்த ஜீவன்றது இயேசு கிறிஸ்து தான். மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுக்கும்? நானே சத்தியமும் வழியும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரா? அதுதான் முக்கியம். அதுதான் அழியாத ஜீவன். நம்முடைய ஜீவன் அவருக்குள் மறைந்து இருக்குதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நீங்க மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ அதனாலதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா சோதித்து பாருங்க. அதுதான் ஜீவன். அதுதான் பெரிய பொக்கிஷம். அது கீழே நம்மளால ஒண்ணுமே உங்களால கொடுக்க முடியாது. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பையையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். உங்களோட பொக்கிஷம் பரலோகத்துல இருந்துச்சுன்னா எப்போ இயேசு கிறிஸ்து வருவார் வருவார் வருவார். நம்ம வேலை செய்யறோம், அவரோட வேலைக்காரனா இருக்கிறோம், அவர் எஜமானா இருக்கிறான்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ வேலைக்கு நம்மளை நியமித்து போயிருக்கிறார் இல்லையா? அப்போ எப்போ கூலி கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு வேலைக்காரன் எஜமான எதிர்பார்த்துட்டு இருப்பான் இல்லையா? அந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். அவருக்கு வேலை செஞ்சு அவருக்கு உண்மையா காத்திருந்தோம்னா நம்ம பொக்கிஷங்களை பரலோகத்துல இருந்துச்சுன்னா எப்போது வருவார் எப்போது வருவார். ஏன்னா அவனுடைய கிரியைக்கேத்த பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்லி இருக்கிறார். இது ஆண்டவர் நிறைய ஓமையில சொல்லியிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 12-14 வசனங்கள் வாசிக்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 12 இருந்து 14 வசனங்கள் வரைக்கும். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும் போது உன் சிநேகிதரை யாகிலும் உன் சகோதரரை யாகிலும் உன் 10 ஜனங்களை யாகிலும் ஐஸ்வர்யம் உள்ள அயலகத்தாரை யாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். ஆமென். ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ விருந்து பண்ணும்போது உன் சொந்தக்காரையும் உன் நண்பனையும் பக்கத்து வீட்டுல நீ கூப்பிட்டீங்கன்னா அவன் பதிலுக்கு மொய் செய்வான். நம்மளும் அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது பதிலுக்கு மொய் செய்யறதா இருக்கும். அது ஒரு கடனா இருக்கும் இல்லையா? இதே நீ விருந்து பண்ணும்போது ஏழையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடர்களையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவனா இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டாங்க. அவங்க எந்த மொழியும் வைக்க மாட்டாங்க. நம்மளை ஆசீர்வதிச்சுட்டு கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிச்சுட்டு போவாங்க இல்லையா? ஆனா நீதிமானின் உயிர் தெளிதலில் உனக்கு பதில் செய்யப்படனா நியாய தீர்ப்புல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செம்மறியாடு வெள்ளையாடு நியாய தீர்ப்புல நம்மளுக்கு நியாயம் செய்வார். செம்மறியாடு வெள்ளையாடு நியாய தீர்ப்புலயும் பாத்தீங்கன்னா ராஜா வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
எப்படி சொல்றாரு பாருங்க. எப்போ இந்த ஏழைகளுக்கும் ஊனர்களுக்கும் சப்பானிகளுக்கும் கூடர்களுக்கும் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அவங்களுக்கு உதவணும் இல்லையா, அவங்கள சகோதரராகவும் சிநேகிதராகவும் நம்ம நினைச்சோம் இல்லையா. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியராய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியஸ்தனாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்ப நீதிமான்கள் என்ன பண்ணுவாங்க, அவருக்கு பிரதியுத்தமாக, ஆண்டவரே, நாங்க எப்போது உங்களை கண்டு உங்களுக்கு போஜனம் பண்ணினோம், எப்போ உங்க தாகத்தை தீர்த்தோம், எப்போ உங்களை அந்நியரை கண்டு சேர்த்து கொண்டோம், எப்போ உங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தோம் அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு ராஜா பிரதியுத்தமாக, மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஏழைகளுக்கும் ஊனர்களுக்கும் சப்பானிகளுக்கும் குருடர்களுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் எதெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் நம்முடைய கர்த்தருக்கே செஞ்சோம்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணாரு, அதை 100 அத்தனையா திரும்பி கொடுக்கிறாரு. நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்வோம். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமாப்பாய் சிந்தையுள்ளவர்களாக இராமல் நிறையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நம் அனுப்புகிறவதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யமான்களாகவும் கொடுக்கிறவர்களாகவும் உதாரணமுள்ளவராகவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும் படி வருங்காலத்திற்காக தங்கள் நல்ல ஆதாரங்களை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தைகளாய் இராமல், ஆண்டவர் நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்காரு. எதை கொடுத்திருக்காரு, அதை கர்த்தருக்கு நம்ம பயன்படுத்தணும் இல்லையா. ஆண்டவர் வீட்டை கொடுத்திருக்காரா, இல்ல நல்ல ஒரு பொக்கிஷன் நம்மள ஐஸ்வர்யம் ஆக்கி வச்சிருக்காரா, இல்ல நம்மளுக்கு வேத வசனங்களை கொடுத்திருக்காரா, இல்ல நல்ல ஒரு சரீர பலத்தை கொடுத்திருக்காரு. எதை கொடுத்தாலும் அதை கர்த்தருக்கு நம்ம பயன்படுங்களா இருக்கும். நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறாரா, எதை கொடுத்திருக்கிறார், அவர் எத்தனை தாளந்து கொடுத்தாரோ அத்தனை தாளந்து கணக்கு கேட்கிறவரா இருக்கிறாருன்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும் நமக்கு பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். நம்ம ஐஸ்வர்யத்தை அழிஞ்சு போற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. அழியாத நித்தியமுள்ள ஜீவனுள்ள தேவன் மீது நம்ம நம்பிக்கை வைக்கணும். நன்மை செய்யணும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யங்களாகணும், தாராளமாய் கொடுக்கணும், உதாரணம் உள்ளவர்களாய் இருக்கணும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி என்ன பண்ணுமா, வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அப்ப நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ளணும், வருங்காலத்துக்கு தங்களுக்கு நல்ல ஆதாரமான பொக்கிஷங்களை நீ வைக்கணும்னா என்ன பண்ணணும், ஏழை எளியவங்களுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நம்ம கொடுக்கணும். அதனாலதான் நம்ம ஏற்கனவே படிச்சோம், உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பையையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே சம்பாதித்து வைங்க. அங்கே திருடன் அணுகிறதும் இல்ல, பூச்சி கெடுக்கிறதும் இல்ல. உங்கள் இருதயம் எங்க இருக்கோ அங்கதான் உங்களோட பொக்கிஷமும் இருக்கும். உங்க பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உங்களோட இருதயமும் இருக்கும். நம்மளோட இருதயம், நம்மளோட பொக்கிஷம் பரலோகத்துல இருந்துச்சுன்னா நம்மளோட இருதயமும் அங்க இருக்கும். இதே பூமிக்குரியவர்களை சிந்தித்து கொண்டு நம்ம இன்னும் அதிகமான காரியங்களை பத்தி யோசிச்சுட்டு மாம்ச சிந்தையில நம்ம இருப்போமானா நம்மளோட இருதயம் எங்க இருக்கும், அழியக்கூடிய பூமியில இருக்கும். நம்ம சிந்தை எப்படியோ, மாம்ச சிந்தை மரணம் சொல்லி, ஆவின் சிந்தை சமாதானமும் ஜீவனுமான்னு சொல்லி. அப்போ ஆவிக்குரிய சிந்தனைகளா இருக்கும். நம்ம சிந்தனை எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறித்ததாகவே இருக்கணும். வாசிக்கலாம், இன்னொரு உண்மையை கொடுத்து பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 52வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எச்சமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்றார். ஆமென். ஆமென். இந்த வசனத்தை, இந்த உவமையை ஆராய்ஞ்சு பார்க்கலாம். பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும்
எப்படி இருப்பானா, தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமான ஆகிய மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான்னு சொல்லிடுது. சரி, இங்க பொக்கிஷன் சொல்லி எதை எழுதி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இங்க பொக்கிஷன் சொல்லி குறிப்பிட்டு இருக்குது இருதயத்தை குறிக்குது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 45வது வசனம் வாசிக்கலாம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். ஆமென். ஆமென். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். நம்ம அதிகமா வசனத்தை தவிர நம்ம எதுவும் பேசுறது இல்லை இல்லையா? நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். அப்போ இருதயம் இங்க என்ன குறிப்பிடப்படுதுன்னா பொக்கிஷம் சொல்லி பாக்குறோம் இல்லையா? அப்போ இந்த இருதயத்துலதான் என்ன பண்றோம், தேவனுடைய வசனங்கள்லாம் நம்ம இருதயங்கள் இருக்கு. அப்போ நல்ல தேறின வேத பாருங்க என்ன பண்ணுவான், தான் பொக்கிஷத்துல இருந்துன்னா பலவைகள்னா பழைய ஏற்பாட்டுல இருந்தும் புதியவைகள்னா இயேசு கிறிஸ்து உபதேசத்துல இருந்தும் எடுத்து என்ன பண்ணுவான், கொடுக்கிற ஒரு வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பா இருக்கும். இயேசு கிறிஸ்துவ பத்தி பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லி இருக்குது, இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர்களுக்கான வசனங்களையும் அவர் எப்படி வருவாருன்றதையும் அவரை குறித்தான தீர்க்கதரிசனம் நம்ம ஆராய்ந்து பார்த்து இயேசுக்கு அடுத்த காரியங்களை நம்ம சொல்றோம். அதே போல புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து போதித்ததையும் அப்போஸ்தலர்கள் போதித்ததையும் பவுல் போதித்ததையும் நம்ம என்ன பண்றோம், ஆராய்ஞ்சு இயேசு கிறிஸ்துக்கான இயேசுதான் சர்வ வல்லமுள்ள தேவனும் அவரோட வருகையையும் அவரோட நியாயத்தீர்ப்பையும் நம்ம ஆராய்ந்து கொள்கிறோம் இல்லையா? இப்படி கொடுக்கிற மனுஷன் வீட்டெஜமான மனுஷனுக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப நம்ம இருதயங்கள் தான் அந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்குது. அந்த பொக்கிஷம் நம்ம இருதயங்கள்ல தான், அந்த வசனத்து தான் நம்மளோட பொக்கிஷமா நம்ம இருதயத்துல இருக்கு. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். உங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகள் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளையும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷரால் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிறுவங்கள் நீங்கள் தானேன்னு சொல்லி குருந்து சபையை பார்த்து சொல்றாரு. அப்ப எங்கள் இருதயங்கள் எழுதப்பட்டிருக்குதுன்னா என்ன எழுதப்பட்டிருக்கு? அவங்க இருதயங்கள்ல தேவ வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. அந்த வசனங்கள் படி நடக்கிற நிருபங்கள் நீங்கள் தானேன்னு சொல்லி அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு. அங்க என்ன எழுதியிருக்கோ என் இருதயத்துல, தேவனுடைய வசனங்கள் என்ன எழுதியிருக்கோ அதன்படி நடக்கிறீங்களே, அதுக்கு சாட்சியா இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அந்த சபையை பார்த்து புகழ்றாரு. நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபங்களா இருக்கிறீங்க என்று வெளியரங்கமா இருக்கு. அந்த வசனம் எப்படி இருக்கோ அது மாதிரியே நீங்க நடக்கிறீங்க. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகையினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகையில எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த வசனம் எங்க எழுதப்பட்டது பாத்தீங்கன்னா நம்ம இருதயமாகிய சதையான பலகையில எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்போ நல்ல பொக்கிஷம் அப்படின்னா அது இருதயம். அப்போ அந்த இருதயத்துல இருக்கிற தேவ வசனங்கள் தான் அந்த பொக்கிஷம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். புதியவைகள்ன்றது கர்த்தர் இயேசு அறிவித்த சுவிசேஷம். பழையவைகள்ன்றது பழைய ஏற்பாட்டில் மறைந்துள்ள கர்த்தர் இயேசுவின் சுவிசேஷம். அது உலக தோற்றம் முதல் மறைப்பொருளாய் இருந்தது என்றது நம்ம பார்க்கிறோம். என் வாயை ஓமைகளாய் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைப்பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன். அப்போ அவர் எதை வெளிப்படுத்திருக்காரு? உலக தோற்றம் முதல் பழைய ஏற்பாட்டுல இருந்ததை தான் புதிய ஏற்பாட்டுல அவர் ஓமையா பேசி அதை வெளிப்படுத்தி இருக்கிறாருன்றத பாக்குறோம். அப்போ பழைய ஏற்பாட்டுல என்ன இருந்தது, புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு எடுத்து காட்டுறது தான் ஒரு நல்ல தேறின வேத பாரகனா இருக்கிறான்றத நம்ம பாக்குறோம். சரி, பழைய ஏற்பாட்டுல இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட பத்தி சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம எடுத்து காட்டுறது எப்படின்றத பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிக்கலாம். என் வாயை ஊமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைப்பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். ஆமென். அப்போ என் வாயை ஓமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைப்பொருளானவைகள்னா பழைய ஏற்பாட்டுல இருந்ததை நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ தீர்க்கதரிசிகள் உரைக்கப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து இப்படி பண்ணுவாருன்றது
முன்னாடியே பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டிருக்காரு. இந்த கிறிஸ்து ஓமையினால பேசுவார்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அது நிறைவேறும்படிதான் இப்படி நடந்தது. அப்ப பழைய ஏற்பாட்டுல எங்க அந்த வசனம் இருக்குது, அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இப்படி நடந்தாருன்னு சொல்லி எடுத்துக்காட்டுற ஒரு நல்ல வேத பாதகனுக்கு ஒப்பா இருக்குது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22 24 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார். அவர் சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்கள். அந்த தீர்க்கதரிசியின் சொற்களாகவே அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் அவனோ, அவன் ஜனத்தில் இல்லாதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றார். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். ஆமென். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரர்களிருந்து எழும்ப பண்ணுவார் அப்படி சொல்லி மோசே யாரை குறித்து சொல்லியிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, ஜீசஸை பத்தி சொல்லியிருக்காரு. நம்முடைய கர்த்தரை பார்த்து சொல்லியிருக்காரு, நம்ம சகோதரருக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி எழும்ப. அந்த தீர்க்கதரிசி யாரும் இல்லை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்குள் சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ பழைய ஏற்பாட்டுல, அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறித்தாங்க. அப்ப எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் என்ன சொல்லியிருக்காங்க, தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கிறாங்க. எல்லா மறைப்பொருளையும் என்ன பண்ணிருக்காங்க, தீர்க்க தரிசனங்கள்ல அவரை பத்தி பேசியிருக்காங்க. மோசே முதல் கொண்டு சாமுவேல் முதல் கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் கொடுத்தாங்களோ அத்தனை பேரும் பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லியிருக்காங்க. அது தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாதான் இயேசு கிறிஸ்து சொல்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியா இப்படி நடந்தது. அப்போ பழைய ஏற்பாட்டுல சொன்னபடி இயேசு கிறிஸ்து இப்படி நடந்தார் அப்படின்றத பழைய ஏற்பாட்டுல இருக்கிறதையும் புதிய ஏற்பாட்டுல இருக்கிறதையும் எடுத்து காட்டுற ஒரு நல்ல வேத பாரகனுக்கு ஒப்பா இருக்கிறதுன்னு சொல்லி எழுது. வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள் வாசிக்கலாம். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது 24 மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின. இல்ல சிஸ்டர், லூக்கா 24ஆம் அதிகாரம் 26, 27. கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஆமேன். ஆமேன். இயேசு இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின. எங்க எழுதுறாங்க? மோசையை பத்தி எங்க எழுதிருக்கு? மோசே என்ன எழுதினாரு? தீர்க்கதரிசிகள் எங்க எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல எழுதியிருக்காங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி பாடுபடுவார்னு சொல்லிட்டு ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல தெளிவா எழுதியிருக்கு இல்லையா? அப்போ மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து, அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரே சொல்றார், தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு என்ன பண்றாருன்னா விவரித்து காண்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டுல பாருங்கப்பா, என்னை பத்தி சொல்லி இருக்குது, அதன்படிதான் இப்படி நடந்தது அப்படின்றத அவர்களுக்கு விவரித்து காட்டுறாரு. அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல இருக்கிறதையும் புதிய ஏற்பாட்டுல இருக்கிறதையும் எடுத்து காட்டுற ஒரு நல்ல வேத பாரங்களுக்கு ஒப்பா இருக்கு. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் ஒருவரும் இல்லைன்றாரு. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெத்லகேம்ல கிறிஸ்து என்னும் ரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். என்னை தவிர வேற ஒரு ரட்சகர் இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்கு. இன்னைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் நமக்காக பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களினாலே சாவீர்கள்னு சொல்றார். இப்ப இந்த வசனங்களால நம்ம என்ன பண்றோம்? ஆராய்ந்து படித்து தேவனை அறிகிற அறிவில மேன்மேலும் தேடுறோம் இல்லையா? அப்படி இதை எடுத்து காட்டுற ஒரு நல்ல வேத பாரனுக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். வனாந்தரத்திலே அவர்களை ஆதரித்து 18வது வசனம்.
சரியா கேட்க 40 வருஷ காலமாய் வராந்தரத்தில் அவர்களை ஆதரித்து. இல்ல பிரதர், நானே படிக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்றும் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறித்தவைகள் இவ்விதமாய் நிறைவேற்றினார். அப்போ கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்றும் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லோருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகள்னா எங்க முன்னறிவித்தாங்க? பழைய ஏற்பாட்டுல சொன்னது நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது. அப்போ பழைய ஏற்பாட்டுல என்ன தீர்க்க தரிசனமோ அதை தான் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 52வது வசனம் வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி தானியேல் 70வது வாரம் தீர்க்கதரிசனத்துல மெசியா வர 70 வாரங்கள் செல்லும் சொல்லி முன்னாடியே தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. தானியேல் மட்டும் கிடையாது, எத்தனை பேர் தீர்க்கதரிசனம் உரைத்தாங்களோ அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவோட வருகையும் அவரோட மரணத்தை குறித்தும் அவரோட உயிர்த்தெழுதலை குறித்தும் தீர்க்கதரிசனம் உரைத்தாங்க. இது எல்லாமே பழைய ஏற்பாட்டுல இருந்தது. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத வாக்குகளின்படிதான் அவர் பாடுபட்டார், மரித்தார், உயிரோட எழுந்தார். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. தீர்க்கதரிசிகளும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறனே அன்றி வேறென்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். ஆமேன். ஆமேன். சிஸ்டர், ஒருத்தவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க அதை படிக்க நிறுத்திடுங்க. ஒருத்தர் படிச்சாலே போதும் இல்லையா? தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லி இருந்தபடியே, முன்னமே எப்படி சொன்னாங்க? பழைய ஏற்பாட்டுல எழுதியிருந்தபடிதான் கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களையும் அந்நிய ஜனங்களையும் ஒளியை பிரகாசிக்கப்படுகிறார் என்றும் சொல்லுகிறேன், வேற ஒன்றும் சொல்ல. அப்போ மோசேயும் தீர்க்கதரிசிகளும் முன்னமே சொல்லியிருந்தபடிதான் கிறிஸ்து பாடுபட்டார், மரித்தோர்ல இருந்து உயிர்த்தெழுந்த முதற் பலனா இருக்கிறார். இதெல்லாமே பழைய ஏற்பாட்டுல ஏற்கனவே அவரை குறித்து எழுதப்பட்டது. அப்போ பழைய ஏற்பாட்டுல இதெல்லாம் எழுதப்பட்டதுன்னா அவருடைய 2ஆம் வருகை எழுதப்பட்டிருக்கும் இல்லையா? அப்போ பழைய ஏற்பாட்டுல எங்கெல்லாம் இவரை பத்தி சொல்லி இருக்கிறதோ, அவரோட வருகை பத்தி சொல்லி இருக்கிறதோ, இன்னும் கேட்டீங்கன்னா அதிக வெளிப்பாடு பழைய ஏற்பாட்டுல தான். இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை நம்ம அறிஞ்சு கொள்ளணும்னா பழைய ஏற்பாட்டுல தான் அதிகமா இருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்து சொல்ற புதிய ஏற்பாட்டுல இருந்த வசனங்களையும் அப்போஸ்தலர் சொல்ற வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கறது தான் ஒரு நல்ல வேத பாரகன்றான். அதை பழையசையும் புதுசையும் எடுத்து மக்களுக்கு போதிக்கிற ஒரு நல்ல வேத பாரகனா இருக்கிறாருன்னு சொல்லியது. ஆபிரகாமுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. இப்போ நமக்கு தான் சுவிசேஷம் அறிவிச்சாங்கன்னு கிடையாது, ஆபிரகாமுக்கு முன்னதாகவே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. வாசிக்கலாம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார்கள் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. ஆமீன். ஆமீன். அப்போ ஆபிரகாமுக்கு என்ன சுவிசேஷமா முன்னறிவிச்சாங்கன்னா, தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதினா, அந்த உனக்குள் என்றது அந்த சந்நிதி யாரை குறிக்குதுன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மூலமா புறஜாதிகள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கன்றது முன்னதாகவே ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருக்கு. அதன்படிதான் இயேசு கிறிஸ்துவோட இப்போ தரிசனங்கள் எல்லாமே நடைபெறுது. தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டதை நிறைவேறும்படியா இப்படி நடக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் தாவீதுக்கும் என்ன சொல்றாரு? உன்னோட சிங்காசனத்துல உட்கார்ந்து, உன் சந்நிதியில இருக்கிறவங்க உன் சிங்காசனத்துல உட்கார்ந்து என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவா வீற்றிருப்பார். அவர் யாரா இருக்கிறாரு? தாவீதோட குமாரனா இருந்து, மனுஷகுமாரனா இருந்து ஜெருசலேம்ல ராஜாதி ராஜாவா அரசாளுவார் அப்படின்றத நம்ம அந்த வசனங்கள் மூலமா நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆமீன்.
வனாந்தரத்துல சுவிசேஷம் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இல்லையா? சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படல. இன்னைக்கும் இந்த வசனத்தை ஆராய்ந்து தேடி ஆண்டவர் நமக்கு கிருபையா கொடுத்த அந்த வசனத்தை போதிக்கும் போது விசுவாசத்தோடு கேட்கும் போது அது கிரியை செய்யுது. இதே அசட்டை பண்ணிக்கிட்டு அதோட அந்த பொக்கிஷத்தோட, அந்த வசனம்ன்றது ஒரு பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தோட மகிமை என்னதுன்னு தெரியாம அதை அசட்டை பண்ணிக்கின்னு விசுவாசம் இல்லாம கேட்டோம்னா அந்த வசனம் நம்ம இருதயத்துல கிரியை செய்யாது. அசட்டைக்காரர்களே பிரமித்து அழிந்து போங்கன்னு சொல்லியிருக்கு. ஒரு காலத்துல ஒருத்தன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை குறித்து, ஒரு காரியத்தை குறித்து விவரித்து சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லி போகாதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அதன்படிதான் இன்னைக்கு எவ்வளவு பேர்கிட்ட நம்ம சுவிசேஷம் சொல்றோம், இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க? கேட்கறதா இல்லை இல்லையா? கிறிஸ்துவை அறிந்த மோசேன் என்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக தான், இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் வரும், அதுல பங்கு கொள்ளணுன்றதுக்காக தான் அபிரகாம் முதல் கொண்டு அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கூடாரங்களை சுற்றி இருந்தாங்க. எதனால்னா நிலை இல்லாத இது உலகம், நிலையான நகரம் நமக்கு வரப்போகுது, இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு கொடுப்பார் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதற்காக தான் அவங்க அந்நியரம் பரதேசியமா சுற்றுறாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அதே போலதான் மோசேக்கும் தெரியுது கிறிஸ்து நமக்கு ஜீவனை, நித்திய ஜீவனை கொடுப்பாரு. அதுக்காக தான் என்ன பண்ணாருன்னு பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாம். இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆமென். ஆமீன். மோசே பாத்தீங்கன்னா அந்த நிலத்துல புதைத்திருக்கிற பொக்கிஷங்களுக்கு ஒப்பா இருக்குது. தனக்கு உண்டான எல்லாம் விட்டு அந்த நிலத்தை வாங்குவான் நம்ம பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து 1000 வருஷம் அரசாட்சியில தேவனோட நம்ம கூட இருக்க போறோம், அவர் கூட அந்த ராஜ்யத்துல நம்ம இருக்க போறோம் அப்படின்ற அந்த சந்தோஷத்துக்காக எகிப்தின் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நான் எகிப்தோட இளவரசன்றத சொல்லிக்கிறத காட்டிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட வனாந்தரத்துல நிந்தைய நான் அடையிறது எனக்கு பாக்கியம். இந்த தேவ ஜனங்களோட நான் பாடுகள் பட்டனா கிறிஸ்து வரும்போது மகிமையில அவர் என்னை கொண்டு வந்து சேர்ப்பார், நித்திய ஜீவனை கொடுப்பார்ன்றத அந்த விசுவாசத்தினால என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அந்த பொக்கிஷங்கள்லாம் இழந்து கிறிஸ்துவின் வரும் நிந்தை நிமித்தம் அந்த நிந்தையை எப்படி நினைச்சானா பாக்கியம் சொல்லி என்னான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ மோசேக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, கிறிஸ்து வருவார், நம்ம மரித்தாலும் உயிரோட எழுப்ப வல்லவரா இருக்கிறார், அவரோட ராஜ்யம் வரும்ன்றத அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசையின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். ஆமென். ஆமென். அதற்காக ஒரு நாளை குறித்தாங்களாம். ஒரு நாளை குறிச்சு என்ன பண்றாங்கன்னா அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டுக்கு வந்து அவனிடத்து வந்தாங்க. அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் என்ன பண்றாங்கன்னா மோசையின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். அதே போலதான் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சகோதரர்கள் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நாளை ஏற்பாடு பண்ணி வச்சு நோட்டீஸ் கொடுத்து வாட்ஸ்அப்லயும் சகோதர சகோதரிகள் எல்லாம் வர வச்சு ஒன்னா கூடி வச்சு என்ன பண்றாங்க, பழைய ஏற்பாட்டுல இருக்கிற பிதாவாகிய தேவன் தான் மனுஷனாக நமக்காக இறங்கி வந்த ரட்சகர். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஒரே தேவன் நமக்காக மனிதனாக இறங்கி வந்து நம்மளை ரட்சித்தார். அவருடைய வருகை குறித்தும் அதுக்கான தீர்க்க தரிசனங்களும் எப்படி நிறைவேறுது, இஸ்ரவேலை குறித்த தீர்க்க தரிசனங்களையும் குறித்து ஒரு வசனமா ஒரு நாளை குறித்து அங்க எல்லாரையும் வர வச்சு என்ன பண்றாங்க, அவங்க சொல்றாங்க. அதே போலதான் மோசே நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனம் வந்து ஆகமங்களை எடுத்து இயேசுக்கு அடுத்த விசேஷங்களை அவன் போதித்தான்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் ஒரு நன்கு தேறின வேத பாரகனா இருந்தான்றதை நம்ம பாக்குறோம். அப்போ இங்க வீட்டெஜமான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா, அந்த வீட்டெஜமான் யாருன்றதை பார்க்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம்
மத்தேயு 10ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். சீசன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். ஆமென். வீட்டெஜமானையே பெயல்செபூல் என்று சொல்வார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ யார் அப்படி சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ தான் சொல்றாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தும் போது அவங்க என்ன சொன்னாங்க பாருங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிக்கலாம். பரிசேயரோ இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். ஆமென். அப்போ பிசாசுகளை துரத்தும் போது அவங்க என்ன சொல்றாங்க? இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான். அப்போ வீட்டெஜமானையே பெயல்செபூல் என்று சொல்வார்களானால் அவன் வீட்டாரையும் அப்படியே சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கு. இங்க வீட்டெஜமான்னு சொல்லி யாரை குறித்து சொல்லியிருக்குன்னா இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லியிருக்கு. சரி, இன்னொரு உவமையை பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 27 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். ஆமென். ஒரு உவமை சொல்றாருல, பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்குது. விதை விதைக்கிறது யாரா? அந்த மனுஷன் சொல்லி பாக்குறோம். மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களையையும் விதைத்து விட்டு போறான்றத பாக்குறோம். அப்போ பயிரானது வளருது, கதிர்விட்ட போது களைகளும் காணப்படுது. அப்போ வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவரிடத்தில் வந்து ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவோ? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது? அப்போ வீட்டெஜமானோட வேலைக்காரங்க என்ன கேக்குறாங்க? நீங்க நல்ல நிலத்தை தான், நல்ல விதையை தானே விதைச்சிங்க, அப்ப எப்படி களைகள் வந்ததுன்னு. அப்போ விதையை விதைக்கிறது யாருன்னு தெரிஞ்சுச்சுன்னா அந்த வீட்டெஜமான் யாருன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 37வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். ஆமேன். அப்போ நல்ல விதையை விதைக்கிற யாரு பாத்தீங்கன்னா அந்த வீட்டெஜமான் மனுஷகுமார் என்று பாக்குறோம். இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல இருந்தும் புதிய ஏற்பாட்டுல இருந்தும் என்ன பண்ணாரு? அவங்களுக்கு நிறைய வசனங்களை எடுத்து காட்டுறாரு. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க, அவருக்கு இவர் எப்படி குமாரனா இருக்க முடியும்? நீங்க அபிரகாமோட குமாரனா இருந்தா, அபிரகாமு இப்படி செய்யலையே, மோசே இப்படி செய்யலையே, அபிரகாம என்னை கண்டு களி கூர்ந்தானே அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்கள் பழைய ஏற்பாட்டுல இருக்கிறதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு காட்டியும் அவங்க என்ன பண்ணல? கண்கள் திறக்கப்படல. மார்க் 13ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிக்கலாம். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடு ராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். ஆமென். ஆமென். அப்போ யாருக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு தான் காத்திருக்கோம். அத இயேசு கிறிஸ்துவ எதுக்கு ஒப்பிடுறாரு? நீங்கள் அப்படியே விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவார்கள். அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்காக தான் காத்திருந்தோம். அப்போ கர்த்தரும் ஒரு நல்ல தேறின வேத பாரகனா இருந்து எல்லாவற்றையும் ஓமைகளாலும் பழைய ஏற்பாட்டுல இருக்கிறதையும் புதிய ஏற்பாட்டுல அவர் நிறைவேற்ற போறதையும் நிறைவேறினதையும் அவங்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு விளக்கி காட்டினார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக ஊமைகள் ஆண்டவர் நமக்கு பேசியிருக்காரு. எல்லா ஊமைகளுக்கும் அதுக்கு விளக்கத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் பொக்கிஷம். வசனம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இந்த ஊமைக்கான விளக்கம் எல்லாருக்கும் அறியப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கல. அது அவருடைய பிள்ளைகளுக்கு தான் தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கு அது ஓமையாவே இருக்கணும்னு சொல்லி எழுது. ஆனா இன்னைக்கு இதை கேட்கிற காதுகளும் வாக்கியவான்கள் சொல்லி எழுதி அவரு கேட்கணும், அதை பார்க்கணும் இருந்தவங்களும் அவங்களால பார்க்க முடியாம போச்சு. இன்னைக்கு இதை நம்ம கேட்கிறோம்னா ஆண்டவருடைய கிருபையும் அனுகிரகமும் நம்ம இருந்ததுனால இந்த வசனங்களை நம்ம கேட்கிறோம். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகத்தின் சகல ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்படும். அதனாலதான் இன்னைக்கு வெளிக்கு வராத
ரகசியமும் கிடையாது, மறைப்பொருளும் கிடையாது. அது எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகை சமீபமா இருக்கிறதுனால எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டே இருக்கிறார். நான் இனி உங்களை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன், சிநேகிதன் சொல்றேன்றாரு. நான் எனக்கு எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை சிநேகிச்சு தான் அநேக வசனங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்தும். நம்ம இயேசு கிறிஸ்துவை கர்த்தர்ன்னு அறிஞ்சோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், அதோட நம்ம போயிட முடியாது. தேவனை அறிகிற அறிவில நம்ம மேன்மேலும் வளரணும். இதெல்லாம் பொக்கிஷங்கள், இந்த வசனங்கள் எல்லாம் பொக்கிஷங்கள். தேடி தேடி ஆராய்ந்து பார்க்கணும். அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சமா இருக்கு. என் வசனங்கள் ஜோடிக்கு இல்லாம இருக்காது, அதை தேடி வாசிங்கள்னு சொல்லி இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட இந்த பொக்கிஷங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். அதை அறிந்து கொள்ளணும்ன்ற முதல்ல அந்த எண்ணம் இருக்கணும். உள்ளவன் எவனோ அவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படும், இல்லாத இடத்துல உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லி எழுதி. அப்போ நம்ம தேவ பிள்ளைகளா இருந்து அப்பா என்ன பேசியிருக்காரு, அதுக்கான அர்த்தம் என்ன, ஏன் அப்படி சொன்னாரு, என்ன ஏன் நல்லவன் சொல்லுவானேன்னு சொல்ற, அப்போ நல்லவர் இல்லையா, அப்படிலாம் அந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்டு பார்க்கணும். வசனம் சொல்லுது, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களால் யாரை உங்களால் குற்றப்படுத்த முடியும், அப்ப ஏன் அப்படி சொன்னாரு, இந்த மாதிரி எல்லா கேள்வியும் அவர் கேட்டுப்பாங்க. ஏன்னா எல்லாமே அவர் ஓமையா தான் பேசியிருக்காரு. ஓமையை அன்றி வேற ஒன்றும் அவர் வெளிப்படையா பேசல. அப்போ எல்லாமே ஓமையா பேசியிருக்காருன்னா ஏன் அப்படி சொல்றாரு, எதுக்காக சொல்றாரு, அந்த காரணம் என்னன்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கிற நல்ல ஒரு பிள்ளைகளா, தேவ பிள்ளைகளா நம்ம இருக்கோம். ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர், கிருபை உள்ளவர், உண்மை உள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, வேதத்துல இருக்கிற எல்லா ஊமைகளையும் எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றி ராஜா. இன்னும் நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாததும் எங்களுக்கு தெரியாததுமான ரகசியங்களை வெளிப்படுத்துங்கப்பா. நாங்கள் முட்டாளும் மூடலுமா இருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்க ஒரு சிறு பிள்ளையா இருக்கிறோம் கர்த்தாவே, எங்களுக்கு போதித்தரலும் கர்த்தாவே. எங்களுக்கு நடக்க வேண்டிய வழிகளை போதித்து எங்களை காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. உங்களுக்கு பிரியமா எப்படி நடக்கணும்ன்றது எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. எங்கள் குற்றங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னியுங்கப்பா. பொறுமையின் ஆவியை கொடுங்கப்பா. எங்களை நிந்திக்கிறவங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை துன்பப்படுத்துறவங்களை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அவங்களை மன்னியும் கர்த்தாவே. அப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. சப்பா, இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். உம்மை அறிகிற அறிவில மேன்மேலும் வளரணும் கர்த்தாவே. இன்னும் நிறைய வசனங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இருதயங்களை எழுதப்பட்டு அதுல இருக்கிற வெளியரங்கமான நிருபங்களா அவங்க வாழ்ந்து காட்ட எங்களை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் எங்களை மன்னியும் கர்த்தாவே. நீங்க வரும்போது எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம் இது மூன்றும் கரைத்திரையற்றதாக பரிசுத்தமாக காணப்படும்படியாக எங்களை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய பலத்த கிருபையினாலும் பலத்த பரிசுத்தமான நாமத்தினாலும் எங்களை காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே சேர்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள என் பிதாவே. ஆமென். Praise the Lord, sir. Praise Lord, sister. Praise Lord. Amen. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Amen. Praise the Lord, brother. Brother, praise the Lord, brother. Praise the Lord, uncle. अच्छा